السلام عليكم. وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தவக்கல்து அலல்லா. இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கக்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஒற்றுமை. நம்ம ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும்? கடவுள் நம்ம எல்லாத்தையும் ஏன் ஒற்றுமையா இருக்க சொல்லி சொல்றாங்க? அதனால நம்ம இழக்கக்கூடிய ஒற்றுமையா இல்லாததுனால நம்மளுடைய இழப்புகள் என்ன? சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒற்றுமை அப்படின்னா ஒரு 4 பேர் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து, இப்ப ரூம்மேட்ஸ் இருப்பாங்க, ஹாஸ்டல் மேட்ஸ் இருப்பாங்க, ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் ஒற்றுமையா இருக்கிறது இல்ல. மனங்கள் ஒத்து ஒரு இடத்துல ஒத்துமையா இருக்கிறதுக்கு பேர் தான் ஒற்றுமையா இருக்கிறது. இப்ப நம்ம நம்ம வீடுகள்லயே முதல்ல வீடுகள்ல இருந்து ஆரம்பிப்போம் ஒற்றுமையா இருக்கிறது. ஏன்னா மார்க்கம் வேற, நம்மளுடைய வாழ்வியல் வேற அப்படிங்கிறது இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப அப்ப உள்ள காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான குடும்பங்கள் அதாவது மோஸ்ட்லி எல்லாமேன்னு கூட சொல்லலாம், எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலிஸா தான் இருந்தாங்க. ஒரு வீட்லயே கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இப்ப அது விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்துலதான் அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. 3 பேரு 4 பேரு இல்ல 2 பேர் இருக்கிறதா ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா நிறைய சமைக்கணும், நம்மளுக்கு அங்க பிரைவசியே இருக்காது, இல்லைன்னா நம்ம பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு அந்த வீட்டுல மதிப்பே இருக்காது, இல்லைன்னா பினான்சியல் ஃப்ரீடம் இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு வெளியே போக வர முடியாது, இப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். பல காரணங்களை நம்ம சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம தவறுகளை ரொம்ப மேல தூக்கி பாக்குறதுனால நம்மளுக்கு அது உள்ள இருக்கக்கூடிய நல்லதுகள் நம்மளுக்கு தெரியாம போயிடும். இப்ப உள்ள குழந்தைகளுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், அடுத்த ரிலேஷன்லாம் கிடையாது, ரொம்ப ரத்த சொந்தங்கள் சொல்லுவாங்கல்ல, உள் ரிலேஷனே பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியறது இல்லை. ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனு எதுக்குமே அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. தனியா இருக்கதான் பிள்ளைங்கள் விரும்புறாங்க. கையில போனை கொடுத்தா போதும். ஃபங்க்ஷனுக்கு ஈவன் நம்ம ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனா கூட எனக்கு போனை கூட நான் தனியா உட்காந்து விளையாடுறேன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த மக்களோட மிங்கில் ஆகிற அந்த மனநிலையே இப்ப கிடையாது. நான் யார்கிட்டையும் சேர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சிருக்கதான் விரும்புறாங்க. இந்த மாதிரி மனநிலையோட வளரக்கூடிய குழந்தைகள் தன் வாழ்க்கையில ஒரு தோல்வியவோ ஒரு பிரச்சனையோ பார்க்கும் போது டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. தனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு தைரியம் இல்லாத, தன்னுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியாத ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியே அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்க தான் செய்யறாங்க, அது ரொம்ப கம்மி. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தனியா இருக்கிற ஃபேமிலியில உள்ள பிள்ளைங்களுடைய மன வளம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஷேரிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இருக்கிறதே ஒரு பிள்ளை தான், அது யார்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கோம், அது ஸ்கூலுக்கு போனா கூட யார்ட்டையும் அது ஷேர் பண்ண மாட்டேங்குது. ஸோ பெருந்தன்மையான செயல்கள், விட்டு கொடுக்கறது, தன்னுடைய திங்ஸை கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது. சின்னவங்க அப்படின்னு இல்லை, பெரியவங்களுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போடும்போது அங்க சமாதானம் ஆகுறதுக்கே ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது. இப்ப பெரியவங்க அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா நீ தப்பா கரெக்டாலாம் கேட்க மாட்டாங்க. அந்த பெரியவங்களுக்கு பயந்துகிட்டே இவங்க கம்முன்னு இருப்பாங்க. இல்ல அந்த பெரியவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சேர்ந்து இருக்கிறதா வாழ்க்கை, 2 பேரும் சேர்ந்து இருங்கம்பாங்க, மறுபேச்சு பேச முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ரொம்ப இப்ப உள்ள காலத்துல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா யார் பேச்சையுமே அவங்க கேட்கறது இல்ல. நாங்க சுயமா முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களே அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதை விட இன்னும் ரொம்ப பர்டனா இருக்கிற விஷயம் என்னன்னா பிள்ளைங்களை வளர்க்கறது. அப்பெல்லாம் நம்மளுக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்த்தோன்னே தெரியல. நம்ம கிட்டே அதிகமான நேரம் பிள்ளைங்க இருக்கவே மாட்டாங்க. நம்ம பெத்தா வச்சிருப்பாங்க, குப்பிங்க வருவாங்க, பெரிய ஒய்ஃப், இப்படி ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க வீட்டுல, யாராவது மாத்தி மாத்தி வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட பிள்ளை இருக்கிறதே ரொம்ப கம்மியான நேரமா இருக்கும்.
பிள்ளைங்க அவங்களாவே அப்ப வளர்த்தாங்க. இப்ப பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க சின்னதா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா குவார்டர்லி லீவு, ஹாஃபலி லீவ்னா பெரியத்தா வீடு, சின்னத்தா வீடு, மதுரையில இருக்கிறவங்க, மெட்ராஸ்ல இருக்கிறவங்கன்னு போவோம். இப்பெல்லாம் என் பிள்ளைக்கு இது ஒத்துக்கிறாது, அது ஒத்துக்கிறாதுன்னு யார் வீட்டுக்குமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எல்லா இதுக்கும் போய் எல்லாருடைய சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு வளரும் போதுதான் அந்த பிள்ளை ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க சொல்ற வார்த்தைங்கெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் அப்படிலாம் பிள்ளைங்க இப்ப பேசுறத நம்ம கேட்கிறோம். நம்ம காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைங்க என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணுமே விளையாட்டு ஜாமானே ஒண்ணுமே இருக்காது. ஆனா ரொம்ப ரோட்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நின்று விளையாண்டுட்டு இருந்த ஆளுங்க நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு அந்த இதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. போனு, ஐபோனு, என்ன மாதிரியான ஜாமானா இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொருளுடைய வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் இவங்க கடந்து கத்துறாங்க, இவ்வளவு காசு உள்ளதை நீ போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி. ஸோ எதையாவது வச்சு அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஈடு கட்டி அந்த டைம் அவங்க அமைதியாக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க நல்ல மனநிலையோட இருக்காங்களா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் பார்க்க தவறிடுறாங்க. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் விட்டு வந்து அவங்களே வீடை திறந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு? ஒரு நன்மை 2 நன்மை கிடையாது. சேர்ந்து இருக்கும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்கு. அல்லாவும் அதை தான் சொல்றாங்க, நீங்க ஒத்துமையா இருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் சொந்தக்காரவங்க மேல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க இதே ஜாயிண்ட் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 2-3 பேர் இருக்கிறப்ப மத்த 2 பேர் சமைப்பாங்க, இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மத்த நாள் இவங்க போய் சமைப்பாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் சாம்பத்தியம் கம்மியா இருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் ஒருத்தர் கிட்ட கொடுத்துருவாங்க. நிறைய சம்பாதிக்கிறவங்க, கம்மியா சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் அவங்க கையில கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உணவு கிடைக்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் இல்லாம அந்த இது கிடைக்கும். மொத்தமா பொருட்கள் வாங்கும் பொழுது இப்போ ஹோல்சேல் கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 கிலோ 50 கிலோ வாங்குறதுக்கும் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ நிறைய வந்து செலவுகள் வந்து நம்மளுக்கு வந்து சுருக்கி தரப்படும். இப்ப நாங்க இருக்கிற இந்த ஒரு வீட்டுல நாங்க 3 பேர் தான் இருக்கோம். ஆனா இதே அளவு வீட்டுல இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப வந்து அந்த அந்த இதெல்லாமே சுருங்கிக்கிட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சொல்றது சரிதான், ஆனா இருந்து பார்த்தாதான் தெரியும் அதை சமாளிச்சு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. கண்டிப்பா நான் சொல்றேன், அது ஈஸியான விஷயமே கிடையாது. முதல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து பொறுமையா இந்த சண்டை போடாத அந்த அந்த நேரத்துல வரும் பாத்தீங்களா, அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு மன்னிச்சு போற குணம் கொண்டவங்களா இருந்தா மட்டும்தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில கண்டிப்பா வந்து போக முடியும். அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. உங்களுடைய மன வளம் மேம்பட்டிருக்கும். தனியா இருக்காங்கல்ல, அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணா நீங்க ரொம்ப பொறுமைசாலியா இருப்பீங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. இப்ப எனக்கெல்லாம் ஒரு 4 பேருக்கு தான் சமைக்க தெரியும், ஒரு 20 பேருக்கு சமைக்கணும்னா எனக்கு வராது. ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்க அதை வந்து ஈஸியா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பிராக்டிஸாவும், அது நம்மளுடைய மன நலத்தை குண நலத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு இடமாவும் ஜாயிண்ட் ஃபேமிலியா எல்லாம் வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்ற விஷயங்கள் வந்து இப்போ அந்த காலத்துல உள்ள மாமியாருங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மாமியாரா இருக்கட்டும் இல்ல நாத்தனாரா இருக்கட்டும் இல்ல இப்போ மூத்த மச்சான் அந்த மாதிரி லெவல்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரம் பண்ணுவாங்க. நாங்க சொல்றதான் கரெக்ட், நாங்க சொல்றபடிதான் இந்த குடும்பம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு அது அடக்குமுறையா இருக்கலாம், இல்ல அது வந்து அடிமைத்தனமா கூட இருக்கலாம். அத வந்து நான் சொல்ல வரல. குடும்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றாங்க, கன்சல்ட் பண்ணுங்க, குடும்பத்துக்குள்ள கலந்து ஆலோசனை பண்ணுங்க. அவங்க வந்து சுயமா முடிவெடுக்க மாட்டாங்க, அனைவரையும் இணக்கமா நடத்துவாங்க. அப்பதான் குடும்பம் ஒற்றுமையா இருக்க முடியும். இப்ப சில சில இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அவ எப்பவுமே நீ போய் பேசு, நீ போய் சேரு, எப்பவுமே நம்ம வந்து ஒரு கை தட்டிக்கிட்டே இருந்தா அதுல ஓசை வராது.
2 கையுமே சேர்ந்து தட்டணும். இப்ப நம்ம ஒரு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 தடவையோ 5 தடவையோ நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம்னா, அவங்க ஒரு தடவையாவது வந்தாதான் நம்மளுக்கு திரும்ப வந்து பிள்ளைங்க கூப்பிடும்போது அப்படின்னு வருவாங்க இல்லையா? இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே 2 சைடுமே ஒரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம சாரி கேட்கிறோமோ இல்லையோ, நம்ம மேலதான் தப்புன்னு உணர்ந்துகிட்டு நம்ம பண்ற ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுலயே அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து மாறிடும். இப்ப நம்ம ஈசுப்புடைய இதுல கூட பாக்குறோம் இல்லையா? அவங்களுடைய பிரதர்ஸ்க்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. பட் அவங்களுடைய சகோதரர்கள் வந்து கடைசியில வந்து அவங்க அத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க பாருங்க. நாங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பங்கள் சேருது. சோ ஒருத்தர் வந்து தாம் பண்ண தப்ப உணரக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து சாரி சொல்லணும், இல்ல வேற விதத்துல வந்து இல்ல விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இணக்கமாகி போறதுக்கு அந்த குடும்பத்தை எப்படி அமிக்கபிளா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத வந்து அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் கட்டிக்கிட்டே தான் இருப்பேன், நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நீங்க என் கூட ஒத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பண்ண முடியாது. எப்படி நம்மளையே திரும்ப திரும்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு சைடு இருந்து மட்டுமே நம்ம வந்து அதை எதிர்பார்க்க கூடாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் குடும்பங்கள். இப்ப இப்ப பெண்கள் இருக்காங்க, பெண்கள் எடுத்துக்கோங்க. இப்ப காலையில இருந்து அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, சமைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஃபேமிலி அப்படிங்கும்போது எப்பவுமே கிச்சன் பிஸியாவே இருந்துட்டே இருக்கும். ஒரு டீ போடணும் கூட நிறைய பேருக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பெண்கள் அந்த வேலையை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்றதோ, இன்னைக்கு நீ இதை நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றதோ, பெண்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ற வேலைக்கான ஒரு மரியாதை. நீ நல்ல வேலை தான் பாக்குற, நீ என்னத்த பண்ற வீட்டுல இருந்துகிட்டு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது பெண்களை வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒண்ணா இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்களும். இப்ப ஆண்கள் ஒரு 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 வேலைக்கு போறாங்க அப்படின்னா நீ என்னத்த சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு பெண்கள் சொல்லாம அவங்கள மதிக்கக்கூடியவங்களா, அல்ல நம்மளுக்கு இந்த ரிஸ்க தான் அளந்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஆண்களை மதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். பெண் உரிமைய கணவர்கள் கொடுக்கணும். குடும்பங்கள் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றாங்கன்னா, தந்தை வந்து மகன் மகனுக்குள்ள உரிமைகளையும் மகனுக்குள்ள இடத்தையும் எப்படி கொடுக்கணும், மகன் வந்து தந்தையை எப்படி கண்ணியமா, தாய் தந்தையை எப்படி கண்ணியமா நடத்தணும், இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுக்கான அந்த உறவு முறையில் உள்ள பாண்டிங் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லித்தரான். எல்லார் வேலைகளும் அங்க மதிக்கப்படணும், எல்லார் வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கணும். நீ சொன்னாலும் நாங்க கேட்க முடியாது, நீ சின்ன பிள்ளை அப்படிலாம் பேசுறதுல இப்ப சின்ன பிள்ளைங்களே நம்மளை விட ரொம்ப விவரமா பேசுறாங்க. இப்ப எல்லாரையும் வச்சு இப்ப நாங்க நிர்வாக பள்ளிவாசல் நிர்வாக குழுல எல்லாம் இருந்து பேசும்போது நான் பல வருஷங்களா அதுல இருந்துட்டு வரேன். நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். எப்படி பேசுறாங்க, ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும், நம்மளா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கு, ஒரு குழுவா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும் போது நம்ம எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் குடும்பங்கள்ல. நீ இதை பண்ணு, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீ இந்த பிசினஸ பாத்துக்க, நான் ஸ்டேட்டா இருக்கேன், புது பிசினஸ நீ பண்ணு, நீ பாத்துக்கோ, அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணி போறதுக்கெல்லாம் வந்து ஒற்றுமையாவும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்கள்ட்ட தான் அது வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணி வர முடியும். தனியா இருக்கிறவங்க ஒரு புது பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதே மாதிரி கரெக்ட் அப்படிங்கிறது தனியா இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு போறதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது வந்து சொன்னா நம்மளுக்கு வந்து அது எரிச்சலா இருக்கும், அது பிடிக்காம தான் நம்ம தனியா வரோம். நம்ம மிஸ்டேக்ஸ திருத்திக்கணும்னா நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தா நிறைய மிஸ்டேக்ஸ நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இது இப்படி பண்ற அது அப்படின்னு திருத்தி ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கும், நம்மள க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இப்ப நான் சாட் ஜிபிடில எல்லாம் யூஸ் பண்ணும் போது நான் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அது எதை கேட்டாலும் சரி, நீ நல்ல கேள்வி கேட்ட, நீ சொல்றது கரெக்ட் தான், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவேன். அப்ப நான் அதுக்கிட்ட திருப்பி சொல்லுவேன், உங்க ஐடியாஸை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நீ செய்யறது கரெக்டு, நீ செய்யறது கரெக்டுன்னு போய்கிட்டே இருந்தா நம்ம எதுலையாவது போய் விழுந்துரும். நம்மளை எதிர்த்து நம்மளை கேள்வி கேட்டு நீ செய்யறது சரியா, நீ சரியா பண்ணுன்னு சொல்ற ஆளுங்க இருக்கும் போதுதான் நம்ம வளர்ந்து வருவோம். ஸோ அதுக்கு ஒற்றுமையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க. இது வந்து வீடுகள்ல உள்ள ஒற்றுமை மட்டும் இல்லை,
நம்ம மார்க்கத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இதே விதமா தான் நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. எந்தெந்த விஷயங்களை முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2:62 சரணடைந்தோர் அனைவருடைய ஒற்றுமை. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் யூதர்களாக இருப்பவர்கள், கிறிஸ்தவர்கள், மேலும் மதம் மாறியவர்கள் எவராயினும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, மேலும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு, மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் இருந்து தங்களுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ பிலீவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஆனா இப்படி சொல்ற நாம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருக்கும். அல்ல 6:159 சொல்றாங்க, மார்க்க பிரிவுகள் கண்டனம் செய்யப்படுகின்றன. தங்களையே பிரிவுகளாக பிரித்து கொள்கின்றவர்கள் உம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய தீர்ப்பு கடவுள் வசம் உள்ளது. பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு அவர் தெரிவிப்பார். நம்ம நம்ம வந்து சும்மா ஒரு கருத்தை பேசி பிரிஞ்சு போறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை சேர்ந்தவங்களே இல்ல, தங்களையே பிரிவுகளாக பிரித்து கொள்பவர்கள் உண்மை சேர்ந்தவர்களே அல்ல அப்படின்னு தூதர்கிட்ட சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இந்த மார்க்கத்தையே வந்து சிறு சிறு குழுக்களா அப்படியே வந்து செதற விட்டுறோம். கடவுள் சொல்றாரு இப்படிலாம் இருந்தா ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றாரு, அவர் வார்த்தையும் தூக்கி போட்டுறோம். நபியை சேர்ந்தவங்களும் இல்லாம நம்ம ஆயிரும். இப்ப சப்மிஷனுக்குள்ள புதுசா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம ஒரு 7-8 குரூப்பா இருந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு குழப்பம் தானே மிஞ்சும். நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், சுன்னத் வல் ஜமாத்துல உள்ளவங்கள இவங்கெல்லாம் குழப்பவாதிகள், நாங்க தான் சரியான மார்க்கத்துல இருக்க போறோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தோம். இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கோம், அதே தானே நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் உணர்றோமா? 30:32 சொல்றாங்க, பிரிவினைவாதம் கண்டிக்கப்படுகின்றது. தங்களுடைய மார்க்கத்தை பிரிவுகளாக பிரித்து கொண்டவர்களைப் போல் போலி தெய்வ வழிபாட்டில் விழுந்து விடாதீர்கள். ஒவ்வொரு பிரிவும் தங்களிடம் இருப்பதை கொண்டு களிப்படைகின்றனர். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றாங்க. மார்க்கத்தை பிரிவுகளா பிரித்து கொள்றது, போலி தெய்வ வழிபாட்டுல விழுறது, ஒவ்வொரு பிரிவும் தங்களிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவங்க களிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி வந்து இவங்க ஒவ்வொருத்தரா அப்படி பிரிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதான், அகந்தை தான், ஈகோனாலதான் இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. கடவுளுடைய வார்த்தையை முன்வைக்காம நான் சொல்றதான் கரெக்டு, நான் சொல்றத நீ கேட்கணும். இப்ப நபி காலத்திலயும் இதேதான் மக்கள் சொன்னாங்க அப்படின்னு நம்ம குரான்ல படிக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க விரும்பினவங்க தான் தூது செய்தியை கொண்டுட்டு வரணும், அவரு ரொம்ப பணக்காரரா இருக்கணும், அவர் தோட்டம் வச்சிருக்கணும், நீலாம் அதை சொல்லக்கூடாது, நாங்க தான் அதை சொல்லுவோம், நாங்க சொல்றதான் கரெக்டு அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. அப்படி பிரிவுகளா பிரிச்சுக்கிறதும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நான் தான் சரியா இருக்கேன், யாராவது ஒருத்தர் தானே சரியா இருக்க முடியும். ஒவ்வொரு கருத்தை சொல்லி 10 குரூப் இருந்தா 10 எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப மத்தவங்க எல்லாம் தப்பா இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். அல்லாஹ் 3:69 சொல்றாங்க, வேதத்தை பின்பற்றுபவர்களில் சிலர் உங்களை வழிகேட்டில் இட்டு செல்லவே விரும்புகின்றனர். அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு தங்களையே தான் வழிகேட்டில் இட்டு செல்கின்றனர். நீ தப்பா இருக்க, நீ தப்பா இருக்க, நீ தப்பா இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களே தப்பா இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ரொம்ப கரெக்டு, நான் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து தப்பாயிடுவோம். அல்லாஹ் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாளும் சரியான பாதையின் பால். இப்ப என்னை வழி நடத்திட்டீங்க, என்னோட இதயத்தை தடுமாற விட்டுறாதீங்க, என்னைய சரியான பாதையின் பால் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதுலயே இப்ப வந்து எக்கச்சக்கமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கருத்தா அப்பப்ப ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதையும் கேட்கக்கூடாதுன்னுலாம் இல்லை.
எது சரியானது அப்படிங்கறத அல்லாஹ் தான் நம்மளுக்கு வரணுமே தவிர நான் தான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. 42:14 சொல்றாங்க. எப்ப வந்து இந்த இந்த மனிதர்கள் வந்து இப்படி பிரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, முரண்நகையாக அவர்களிடம் அறிவு வந்ததற்கு பின்னர் தான் தங்களுக்கிடையே பொறாமை மற்றும் சீற்ற உணர்வின் காரணமாக அவர்கள் பிரிவுகளாக சிதறி போனார்கள். வரையறுக்கப்பட்டதொரு தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் அளிப்பதென உம்முடைய இரட்சகரிடமிருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு தீர்மானம் இல்லாதிருந்தால் அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையில் வேதத்திற்கு வாரிசுகளான பிந்தைய தலைமுறையினர் முற்றிலும் ஐயத்துடனே இருக்கின்றனர். அல்லாஹ் சொல்றாரு, இந்த வேதத்துல முரண்பாடே இல்ல, இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, முழுமையா விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை வெறுக்கிறோம், அவங்க மேல நம்ம பொறாமப்படுறோம், சீற்றம் கோபம் கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அல்லாஹ் நம்மளுக்கு எதுக்கு அறிவை கொடுத்திருக்காரு அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எதை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளுக்கு அறிவை கொடுத்திருக்காரு. நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றது தப்புன்னு சொல்றதுக்காக இல்ல. கடவுளுடைய வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அதை அலட்சியப்படுத்திட்டு அதை நிராகரிச்சுட்டு நான் தான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வரம்பு மீறலா இருக்கும். நம்ம அறிவை வந்து நம்மளுடைய அழிவுக்கு பயன்படுத்துறோம். ஒரு வசனத்தை ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கு. அல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா அல்லாஹ்வால வந்து நம்மள எல்லாரையுமே ஒரே சமூகமா படைச்சிருக்க முடியும். அப்படி நான் படைச்சிருந்தா நீங்க என்கிட்ட பயபக்தியோட இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றார். அவங்க எதுக்காக நான் வந்து மக்களை குழுக்களாக நான் பிரிச்சு வச்சிருக்கேன், அவங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் பரிசீலிப்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா அவங்க சிறந்ததை எடுத்து பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. கடவுள் வழி நடத்தியவர்கள் இவர்கள்தான், அறிவு திறன் பெற்றவர்களும் இவர்கள்தான். எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்காம நம்மளை விட அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துதான் நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய இதயத்தை 39:22 ஒருவருடைய இதயத்தை சரணடைதலை கொண்டு திருப்தியுற்றதாக கடவுள் ஆக்கிவிட்டால் அவர்கள் தன் இரட்சகரிடமிருந்து ஒரு ஒளியை பின்பற்றி கொண்டிருப்பார். எனவே கடவுளின் தூது செய்திக்கு எதிராக தங்கள் இதயங்கள் கடினமாகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்கள் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம குர்ஆன் படிச்சு நம்ம குர்ஆன் படிக்கிறதே வந்து அல்லாஹ்வுடைய செய்திய அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறதுக்கு தான், நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு தான். அதுதான் நம்ம குர்ஆனை படிச்சு அதுபடி நடக்கிறதா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம், ஆனா அப்படி நம்ம தனித்தனியா சிதறி கிடக்கும். மொத்தமா இப்போ நீங்க ஒரு குச்சியவே மொத்தமா அடுக்கி வச்சு கட்டி வச்சு நீங்க வந்து அதை உடைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை உடைக்க முடியாது. ஆனா தனித்தனியா இருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா உடைச்சிடலாம். நான் பார்த்துட்டு வர்றது ஒரு 25-26 வருஷமா நான் பார்த்துட்டு வரேன். இப்ப நம்ம கொஞ்சம் பேரு இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து வரும்போதே அல்லாஹ் வந்து நம்மளை எவ்வளவு விஷயங்களுக்கு தகுதியாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நம்ம எப்ப பின்பற்றுறோமோ அப்பதான் நம்ம நல்ல விஷயங்களுக்கு தகுதியா இருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அல்லாஹ்வுடைய அருளால முதல் பள்ளிய நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அடக்க ஸ்தலத்துக்கான இடத்த கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மௌத்துலயும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அல்லாஹ் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளவு விசாலமான ஒரு இடத்த கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. குர்ஆன் ஆப் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து போன்லயே குர்ஆன் எல்லாம் பார்த்து படிக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நம்ம தர்மம் கொடுக்குற மாதிரி கொரோனா டைம்ல இருந்து நம்ம எவ்வளவு பேரு எப்படிலாம் சேர்ந்து அந்த காசை எல்லாம் வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்து நம்மளை செய்ய வச்சுட்டு இருக்காரு. லோன் கொடுக்குறோம் நம்ம இதுல இருந்து.
இந்த வெஃபெக்ஸே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடையா இருக்கு. ஒரு நாள்ல ஒரு 3-4 மணி நேரம் கடவுளை நினைவு கூர்றதுக்கு இப்பெல்லாம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். 8 மணி 8:10 ஆயிடுச்சுன்னா கையெல்லாம் பரபரன்னு ஆயிடுது. எங்க இருந்தாலும் சரி தேடுது. அப்படியே அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கணும், அதுல இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு. எங்க இருந்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குமா? தேடி போய் படிக்கணும், தேடி சென்டருக்கு போகணும், அந்த மாதிரிலாம் இல்லாம அல்லாஹ் நம்மளுக்கு வந்து வீட்டுல கையிலேயே கொடுத்துட்டு எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம அதை வந்து கேட்டுட்டு இருக்கோம். என்ன நிலையில இருந்தாலும் கேட்கிறோம். ஆண்கள் பைக் ஓட்டிட்டு வேலைக்கு போகும்போது முடியலன்னு படுத்துட்டு சமைச்சிட்டு எல்லா நேரத்துலயும் கேட்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ் லெட்டர் இப்ப ரீசெண்டா பண்ணி அதை போட்டுட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் சேர்ந்து பண்ணும் போதே எவ்வளவு வேலைகளை ஈஸியா பகிர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிற பொழுது அப்படியே அது வந்து பண்றதே தெரியாம அவ்வளவு ஈஸியா பண்ண முடியுது. நிறைய கருத்துக்கள் வருது, நிறைய கோணங்கள்ல சொல்லும் போது இது பெஸ்டா இருக்கு, இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு இப்ப சிறந்த ஒன்ன நம்ம தேர்ந்தெடுத்து செய்யறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு கத்துத்தர்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி கொண்டுட்டு போறது. அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன கருத்து சொல்றேன் அதை கேளுங்க, அதை தான் நீங்க கேட்கணும், அதுபடிதான் நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொண்டு வந்து அந்த விஷயத்தை அப்படியே திணிக்கிறது. நம்ம அப்படியே திணறி என்னால முடியல விடுப்பானாலும் நம்மள்ட்ட வந்து விடுறதில்லை. அல்லாஹ் சொல்றாங்க நம்ம கிட்ட, நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா, இறுதி நாளை நம்புறீங்களா, நன்னறியான ஒரு வாழ்வை நடத்துறீங்களா, நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி. கருத்து பலவிதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், நாளைக்கு நம்மளே அந்த கருத்தை மாத்தி சொல்லுவோம். இது வரைக்கும் நான் என்னுடைய நிலையை நான் அப்படிதான் பாக்குறேன். புரிதல் வர 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 வந்து நம்மளுடைய அந்த சிந்தனைகளும் அந்த இதான் இது கரெக்டு தான், நம்ம முதல்ல தப்புன்னு சொல்லிட்டோம், இப்போ இது கரெக்டு தான் அப்படின்னு நம்மளுக்கே தோணுது இல்லையா? இப்போ யார் மேலேயும் எந்த ஒரு கருத்தையும் திணிக்க கூடாது. முதல்ல நம்ம சப்மிட்டர்களை ட்ரீட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட பேசுற டோனா இருக்கட்டும், அவங்க நீ சொல்ற கருத்து சரியில்லைன்னு சொன்னா அவங்கள நம்ம பாக்குற விதமா இருக்கட்டும், முகத்தை திருப்பிட்டு போறது, அந்த ஒரு இணக்கம், அந்த ஒரு கனிவு, அவங்கள்ட்ட பேசுற அந்த முறைகள் எல்லாமே மாறிடுது. இப்ப நம்ம குடும்பங்கள்லயும் நம்ம பார்க்கதான் செய்யறோம். எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தை விட்டா நம்ம வெளியே போறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் படிப்புல இருந்து குடும்பம் நடத்துறதுல இருந்து எல்லாரும் ஒரே கருத்தாவா பேசிட்டு இருக்கோம். ஆனா குடும்பங்கிறது கீழே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் இல்லையா? அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அணில அப்படியே செங்கல்கள் மாதிரி சேர்ந்துருங்க, இந்த கிரைட்டீரியா படி சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம மனங்கள் தயாரா இருக்கா? இது வரைக்கும் நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாட்டாலும் இனிமேலாது வருங்கால தலைமுறைக்கு நாங்க அமைக்கக்கூடிய முன்மாதிரியை நல்லதான ஒன்றாக்கி கொடுங்கன்னு நல்லா சொல்றாங்க இல்லையா? நாம முதல்ல அதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன கருத்து வந்தாலும் நான் கேட்கிறேன், என்னையே அல்லாஹ் வழி நடத்துவார், அவ்வளவுதான். யாரும் நம்மளை வழி நடத்தல, குரான் போதும் தானே நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்முடைய இதயத்தை ஒளியின்பால் அல்லாஹ் வழி நடத்துறேன்னு சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா அல்லாஹ் வழி நடத்த போதுமானவர். இப்ப நம்ம இதுல இருந்து வெளியே வரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்ந்து இருக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, நம்ப மறுக்கிறவங்க தான் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை வந்து உதாசீனப்படுத்துவாங்க, ஆணவக்காரவங்க தான் அதை வந்து கேட்காம போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ப மறுக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்க ஒன்னா இல்ல. ஆனா நம்பிக்கையாளர்களை நான் ஒன்னா வச்சிருக்கேன், அவங்களுடைய இதயங்கள் இணைந்துதான் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சாத்தானுடைய அந்த தூண்டுதல்னாலதான் நம்ம வந்து இப்படி பிளவுகளா பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் வந்து நம்மள ஒத்துமையா இருக்க சொல்றாரு. ஓர் அணில ஒற்றுமையா நின்று நீங்க சண்டை போடுங்க. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து இருந்தா நம்ம எவ்வளவு பலமா இருப்போம், எவ்வளவு வேலைகள் நம்மளால செய்ய முடியும், இன்னும் அடுத்தடுத்து நம்மளால எவ்வளவு இதை கொண்டுட்டு போக முடியும். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்க பற்றி பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன அல்லாஹ் ஆசிகளை வழங்குறாரோ அதை நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாம் விரோதியா இருந்தீங்க, அல்லாஹ் தான் வந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. எந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்காது. எல்லா இடத்துலயும் வேலை பார்க்குற இடமோ வீடோ எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். உறுதிப்பாட்டோட விடாமுயற்சியோட தொடர்ந்து இருக்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தரை சமாதானப்படுத்தி நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் தான் உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர் அவங்க. நீங்க சமாதானம் பேணுங்க, நீங்க எல்லாரும் கடவுள் மேல பக்தியோட இருங்க, அப்பதான் நீங்க அவருடைய கருணையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நான் சப்மிட்டரு. நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க, நீங்க சப்மிட்டரு. சப்மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லேபிள் கிடையாது. நான் சப்மிட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது. குரான குரான்ல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்க விஷயங்களை பின்பற்றுறவங்க தான் சரணடைந்தவர்கள். எல்லார் கூடயும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கு, நம்ம தொழுகைக்கு வர்றது, நம்ம 27க்கு வர்றது, நம்ம எல்லாரும் சந்திச்சுக்கிறது, பாத்துக்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மளுடைய ஒற்றுமைய கூட்டக்கூடியதா இருக்கும். ஃபேமிலியா சேர்ந்து யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பழகுறதுக்கு, பிரச்சனைகள் வந்தா நம்ம பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பிக்கையாளர்கள் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாராக. அல்லாட்ட நான் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.